அம்மா என்றால் அன்பு, அன்பு என்றால் அம்மா. எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே நீதி இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அம்மா என்றால் அன்பு. நாம் சில உண்மைகளை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒன்று ஞானியிடம் செல்ல வேண்டும், அல்லது சிறு குழந்தைகளிடம் செல்ல வேண்டும். ரெண்டு பேருமே பொய் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு சிறுவர் கூட்டத்தை பார்த்து இவ்வாறு கேட்டேன், அன்பு என்றால் என்ன? அவன் சொன்னான், எங்கள் அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா அதுக்கு பேர் தான் அன்பு என்று சொன்னான். உனக்கு 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். அதில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்தல். அதுக்கு பேர் தான் அன்பு. நான் அதே சிறுவனை பார்த்து கேட்டேன், சரி, அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் கைண்ட்னஸ்? இந்த ஃபாதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப கைண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லவ்வுக்கும் கைண்ட்னஸுக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? கைண்ட்னஸை பாசம்னு சொல்லலாம். அவன் சொன்னால், எங்கள் அம்மா வெறும் ப்ரெட்டை மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் அன்பு, அதில் பட்டரையும் தடவி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் பாசம். அதாவது கேட்குறதுக்கு மேலே கொடுத்தல். இந்த அன்பிலே 3 வகையான அன்பு உண்டு. முதல் வகையான அன்பு உள்ளதிலிருந்து கொடுத்தல். இரண்டாவது வகையான அன்பு உள்ளதையெல்லாம் கொடுத்தல். மூன்றாவது வகையான அன்பு உள்ளதையெல்லாம் கொடுத்து உயிரையும் கொடுத்தல். அத்தகைய அன்பைத்தான் மாதா நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். இந்த 3க்கும் 3 உதாரணங்கள். முதல் வகையான அன்பு உள்ளதிலிருந்து கொடுத்தல். சக்கேயு அந்த மனிதனிடம் இந்த அன்பு இருந்தது. லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 19 இறைவாக்கியங்கள் 1 முதல் 10 முடிய. அவன் பெரிய பணக்காரன், லட்சாதிபதி என்று கூட சொல்லலாம். ஆனால் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். மைனர் ஜாலி, மணிப்பரசு காளி. வெளியில் தாங்க எல்லாம் டிப்டாப் எல்லாம், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. சுகம், வருத்தம், ஏதோ ஒன்றை அவன் எங்கோ தொலைத்து விட்டான். அதை தேடி அலைந்தான். அந்த வருத்தத்தை எப்படி கையாள்வது என்னும் கலையை நன்றாக கற்று வைத்திருந்தான். விக்டர் இ ஃப்ராங்கல் என்னும் டாக்டர் இவ்வாறு கூறுகிறார், இந்த உலகத்திலே மனிதர்கள் வருத்தம் நிறைந்த மனத்தோடும் இதயத்தோடும் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு தலையாய காரணம் அவர்களிடம் பணம் இல்லாமையால் இல்லை. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பரிசு இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அருமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, பெயர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. அவங்களுக்கு ஒன்று தெரியலை. ஒரு சின்ன பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அதை எப்படி கையாள்வது, யாரிடம் செல்வது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால்தான் அவர்கள் வருத்தத்தோடு அழைகிறார்கள். நிற்காத மழையே கிடையாது, தீராத பிரச்சனையும் கிடையாது. அதை தீர்த்து வைக்கும் சரியான மனிதரிடம் நாம் செல்ல வேண்டும். அதை கற்று வைத்திருந்தான். அவன் பெரிய பாவி. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு அவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மரத்தின் மீது இருந்தான்.
மரத்தின் கீழே வந்து இயேசுநாதர் நின்றார். 4 கண்கள் சந்தித்தன, 2 நெஞ்சங்கள் பேசின. ஊமை நெஞ்சங்கள் தான், ஆனால் ஒரு நெஞ்சம் பேசியது மறுநெஞ்சத்திற்கு புரிந்தது. இறங்கினார். அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். ஜீசஸ், விரைவாக இறங்கி வா. என் மனசு மாறினாலும் மாறிடும். இறங்கி வரும்போது விரைவாக இறங்கி வா. வந்துங்க பாவசங்கீர்த்தனை செய்கிறான் பாருங்க, சூப்பர் பாவசங்கீர்த்தனைங்க. அதைத்தான் நம்ம இந்த நவநாள்கள் ஏதாவது ஒரு நாளில் செய்ய வேணாம். அப்படியே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து என்ன சொன்னால், நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால், நீ ஏமாற்றினவன் தான், அப்புறம் எப்படி பணக்காரனான, யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் 2வது, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அதாவது அன்பு செய்கிறேன்னு சொல்கிறான். அவன் செஞ்சானா செய்யலையா அப்படின்னு நமக்கு தெரியாது, பைபிளில் கிடையாது. ஆனால் ஜீசஸுக்கு என்னன்னா, நீ நினைச்சில்ல அது போதும். நீ நினைச்சில்ல அது போதும். ஒரு கணவன் வந்து தனது மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா போதும். அதோட நினைச்சிட்டு பேசாமல் இருக்காதீங்க. நினைச்சா போதுமா, அவருக்கு மீட்பு கிடைச்சிருமா. அதே போல் மனைவி வந்து இன்னைக்கு சூப்பர் மீன் குழம்பு வச்சு நமது கணவனுக்கு போடணும்னு நினச்சா போதுமா. கடையிலலாம் போய் மீன் வாங்காதீங்க, நினச்சா போதுமா. இதை நான் சொல்லலை, இயேசுநாதர் சொல்கிறாரு. என்ன சொன்னார் அவர்? இன்றே உனக்கு மீட்பு உண்டாயிற்று. உனக்கு மட்டும் இல்லை தம்பி, வீட்டாருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் அன்பு செய்தாலும் போதுங்க, அந்த வீடு மீட்கப்படும். மீட்புன்னா என்ன? மீட்புன்னா நீதி, மீட்புன்னா அமைதி, மீட்புன்னா மகிழ்ச்சி. பவுலடியார் அழகாக சொல்லுவார், இறையரசு என்பது உண்பதிலும் குடிப்பதிலும் அல்ல, ரோமையர் 14:17. மாறாக நீதியிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. நீ இறையரசுக்குள் வா என்று சொல்லி அவர் ராஜ்யத்துக்குள் வாழ அந்த இடத்துல அவனை அழைக்கின்றார். நினைச்சதுக்குங்க அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்பு செய்யலை, என்ன செயலில் காட்டலை, சும்மா மனசில் நினைச்சானா அது போதுங்க, அது போதும். இது உள்ளதிலிருந்து கொடுத்தல். அவன் எல்லாத்தையும் கொடுக்கலை. ஒருத்தி உள்ளதையெல்லாம் கொடுத்தாள். அவள் யார்? ஒரு விதவை பெண். மார்க்கு 12:42, 43, 44. உண்டியல் பெட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஜீசஸ் பார்த்துக்கிட்டே இருக்கார், எவ்வளோ உண்டியலில் காசு போடுறாங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருந்ததை அவருடைய சீடர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பணக்காரர்கள் வந்தார்கள், அதிகம் போட்டார்கள். ஒரே ஒரு ஏழைங்க, விதவை பெண், கணவனை இழந்தவள், இந்த முந்தானையில் இருந்த அந்த முடிச்ச அவுத்து 2 காசு பைசான்னு வச்சுக்கிறேன், அதை போட்டால். எல்லாரும் சென்றதும் இயேசு கேட்டால், யார் அதிகம் போட்டது? நீங்கள் நானும் அங்கே இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? அதிகம் போட்ட பணக்காரர்லாம் சொல்லியிருப்போம். பணக்காரர்கள் இல்லை, அந்த விதவிதான் அதிகம் போட்டாள். ஏன்? மற்றவர்களெல்லாம் உள்ளதில் இருந்து கொடுத்தார்கள், ஆனால் ஒருத்தி மட்டும் உள்ளதையெல்லாம் கொடுத்தாள். அவள் தான். அதை நிச்சயமாக அந்த பொண்ணு கேட்டிருப்பாங்க. எவ்வளவு பெரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பா. இது உள்ளதையெல்லாம் கொடுத்த, உள்ளதையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தல். இதுக்கு ஒரு அழகான கதை, சூப்பர் கதைங்க. ஜான் பவுல் அப்படிங்கிற இயேசு சபை குருவானவர் ஒரு கதை எழுதியிருக்கார், அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அந்த கதையின் பெயர் த ரோஸ் அண்ட் த பீ. த ரோஸ் அண்ட் த பீ. ஒரு ரோஜா பூவும் ஒரு தேனியும். ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு தேன்கூடு. அந்த தேன்கூட்டில் ராணி தேனி, அது வச்சது தான் சட்டம். வேலை 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 வேலை. ஒரு நாள் ஒரு வேலைக்கார தேனி லேட்டாக வருதுங்க, தாமதமாக வருது. குற்றவாளி கூண்டிலே அந்த தேனி நிறுத்தப்படுகிறது. இந்த ராணி கேட்குது, ஏன் லேட்டாக வந்த? லேட்டாக வந்தேன்னா காலில் முள் குத்திட்டு ரத்தம் கொட்டியது, பறக்க முடியலை. அப்புறம் என்ன பண்ணேன்? அப்புறம் என்ன, அங்கே ஒரு ரோஜா பூ இருந்துச்சு, அதுகிட்ட போனேன், கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்டேன். போய் உட்காந்தேன் பாருங்க, மெத்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே படுத்துட்டேங்க, படுத்து தூங்குனேங்க. தூங்குனியா? அப்புறம் ரொம்ப சுகமாக இருந்துச்சா? அப்புறம் என்ன பண்ண? ஓய்வு எடுத்தங்க. ஓய்வு எடுத்தியா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? உன்னை விடக்கூடாது.
நீ உன்னை உள்ளே விட்டன்னு வச்சுருங்க, எல்லாத்தையும் இதை பற்றி சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் சுகம் தேடுவார்கள். அதனால் உன்னை எங்கள் சமுதாயத்தை விட்டு நீக்கி வைக்கிறேன்னு சொல்லி வரட்டி விட்டுடுதுங்க. ரோஜா முன்னாடியே சொல்லிருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனை என்னிட்ட வந்துருன்னு. திருப்பி போயிட்டு ரோஜா மலரில் போய் அமர்ந்திருந்தது. ரோஜா பூ எத்தனை நாள்களுக்கு உயிரோடு இருக்கும்? ஒரு வாரம் தான், ரொம்ப போனால். அது நிதழ்கள் கருகத் தொடங்கின, அப்படியே கூம்பி வந்தது. அப்போ அந்த ரோஜா பூ சொன்னிச்சு, நான் சாவ போகிறேன், நீ போயிடு, நீ வேறு ஒரு மலருக்கு சென்று விடு. அப்போ அந்த தேனி சொன்னிச்சான், வரலாறு முழுவதும் என்னை தோற்றும். எனக்கு துன்பம் ஏற்பட்ட பொழுது நீ தான் அடைக்கலம் கொடுத்த, உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி என்று சொல்ல, அந்த ஃபாதர் எழுதுகிறார் ஒன்று சொல்ல, அது உள்ளேயே நடுவில் போய் அமர்ந்துருது. இதழ்கள்லாம் கருகி கருகி கூம்பின. இறுதியாக அந்த மலர் சருகாக மாறி கீழே உருண்டு சென்றது. அதுக்குள்ளே தான் அந்த தேனி இருந்தது. அது என்ன ஆகிருக்கும், அதற்கு என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் யூகித்து கொள்ளலாம். இதுதாங்க அந்த ரோஜா அந்த தேனி மீது செலுத்திய அன்புக்கும், அந்த தேனி அந்த ரோஜா மீது செலுத்திய அன்புக்கும் பெயர்தான் மூன்றாவது வகையான உயர்நிலை அன்பு. இந்த அன்பைத்தான் மாதா நம் மீது பொழிந்தார். உங்களுக்கு எப்படி தெரியும்? படித்து பாருங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி இயல் 1:28 முதல் 36 முதல். ஒரு கன்னிப்பெண் கருத்தாங்கினால் கல்லால் எறிந்து கொண்டு விடுவார்கள், மோசே முறைப்படி. ஒரு கன்னிப்பெண் தாயானால் கல்லால் இருந்து கொண்டு விடுவார்கள். அதற்குத்தான் மாதா கலங்கினார், தயங்கினார், மயங்கினார். அப்போ ஒரு பெரிய போராட்டங்க, வாழ்வா சாவா, நான் வாழ வேண்டுமா, இல்லை இந்த சமுதாயம் வாழ வேண்டுமா? இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்றால் ஒரு மகன் பிறக்க வேண்டும், பிறக்கட்டும், என் உயிரே போனாலும் சரி இந்த மக்கள் வாழட்டும் என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்றார். தன்னோட உயிரை கூட கொடுக்க தயங்காத ஒரு பெண் நமது அன்னை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உயிரையே கொடுக்க தயங்காத மாதா சாதாரண வரங்களை கேட்டால் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயம் கொடுப்பாங்கங்க. இன்றைக்கி சிரிப்பவர்களை, நீங்கள் எல்லாரும் நல்லவங்க தான், நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, சிரிப்பவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அத்தனை வருத்தங்கள். அதோ ஒரு வீடு தெரிகிறது, அவங்க கணவனுக்கும் மனைவிக்கும் நிறைந்த வருத்தங்கள். ஏன்னா இந்த ஆடு பார்த்துருக்கிறீங்களா? ஆடு இத்தனை வருஷமாக ஆடு ஆடுன்னு சொல்கிறோமே, அது ஆடி இருக்கா? கீழ்ப்படியாமைக்கு முதல் உதாரணம் ஆடு தான். அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்களாம் ஆடு மாதிரி, நான் எதுவும் கீழ்ப்படியாது கிடையாது, அதனால் வருத்தமாக இருக்கிறாங்க. ஒரு பையன், ஒரு இளைஞன் கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருந்தா, பங்கு ஃபாதர் கேட்டார், ஏன் ராசா கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்க? கல்யாணம் ஆகணும் ஃபாதர், ஒரு பொண்ணு கிடைக்கணும், கிடைக்க மாட்டேங்குது. எது மாதிரி பொண்ணு வேணும்? நல்லா ஹை கிளாஸ் ஐஃபோன் உள்ள பொண்ணு வேணும். ஐஃபோன் உள்ள பொண்ணா? ஏன்? அதுதான் குனிஞ்சதில் நிம்மறாமல் இருக்கும், அதனால் அதை கட்டணும். ஒரு பொடியங்க, இத்தினோண்டு பொடியன், இத்தினோண்டு பொடியன், அவனை கேட்குறாங்க, நீ ஏன் தினமும் லேட்டாக போக வேண்டி இருக்கு ஃபாதர் பள்ளிக்கூடத்துக்கு? ஏன்னா போகிற நேரத்தில் என் ஷூ ரெண்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? அது ஒரு அம்மா கையிலையும் இன்னொன்று எங்கள் அப்பா கையில் இருக்குன்னு சண்டை, தினமும் சண்டை. வருத்தங்கள் நிறைந்த உலகம் இது, வருத்தங்கள் நிறைந்த. ஆடி வரை ஆடிவிட்டோம், ஆட்டத்தை முடித்து விட்டோம். ஆட்டத்தின் முடிவிலே சுகமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. என்ன செய்யலாம்? எங்கிருந்தோ ஒரு குரலில் வருகிறது. நாம் திரும்பி பார்க்கிறோம், அங்கே நமது அன்னை அலங்காரனை நினைவு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார், என் மகளே, என் மகனே, செல்லக்கிளியே மெல்ல பேசு என்றால் மெல்ல பேச மறுக்கிறதா? தென்றல் காற்றே மெல்ல வீசு என்றால் மெல்ல வீச மறுக்கிறதா? கலக்கமா, தயக்கமா, மயக்கமா? என்னை பற்றி உனக்கு தெரியாதா?
கானா ஊரிலே அழுதவர்கள் எல்லாம் சிரித்தார்களே, அங்கே தண்ணி திராட்சரசமாக மாறியதே. மாறியது நெஞ்சம், மாற்றியது யார்? அந்த இயேசுவின் மனதை மாற்றியது யார்? நான் தானே. அது உனக்கு தெரியாதா? கல்வாரியில எல்லாரும் கடவுளை கொன்று விட்டோமே என்று தலைகுனிந்து நின்றார்கள். அவர்களெல்லாம் நிமிர வைத்தது யார்? தாய் என்று சொல்லி நான் தானே. ஆகவே நம்பிக்கையோடு என்னிடம் வா. ஒரு வகையிலே என்னால் ஆகாது ஒன்றுமே இல்லை. ஆகவே என் பொன்னான உள்ளம் உன்னோடு இருக்க, கண்ணான கண்ணே பயம் வேண்டாம், உன் உள்ளத்தை திறந்து விடு, உள்ளதை சொல்லிவிடு. உனக்காக என் மகனிடம் பரிந்து பேசுவேன். அவர் உன் மீது அருளுக்கு மேல் அருளையும் ஆசிருக்கு மேல் ஆசிரியம் வாழ்வுக்கு மேல் வாழ்வையும் பொழிந்து உன்னை வாழ்வாங்கு வாழவை.